நண்பர்களுக்கு வணக்கம். பாண்டிச்சேரியில் இருந்து திண்டிவனம் வழியாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஈசிஆர் வழியாக கோயம்பேடு வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம். அது ஒரு டைமிங் என்னாச்சு என்ன ஏதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்கும். இது திண்டிவனம் வழியாக ட்ராவல் பண்ணால் எவ்வளோ டைமிங் ஆகுது, பஸ் எந்த அளவுக்கு ஸ்பீடாக மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். முன்னாடி போகிறது ஈசிஆர் வழியாக போகிற ஏசி டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ்ஸு. நம்மளோடது நான் ஏசி டிஎன்எஸ்டிசி திண்டிவனம் வழியாக போகிற பஸ்ஸு. அவ்வளோதாங்க, பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டை விட்டு மெயின் ரோட்டில் பஸ் ஏறிடுச்சு. கண்டக்டர் டிக்கெட்டு கேட்போம், எவ்வளோ வாங்குறாருன்னு பார்ப்போம். எப்போ பாண்டிச்சேரி இப்போ கிளாம்பாக்கம் போய் சேரன்னு பார்ப்போம். 55க்கு ஏறணும் கரெக்டாக. இப்போ மணி 2. இந்த 2 மணியை கணக்கு பண்ணிக்கிடுவோம். 2 மணிலேருந்து 3.5 மணி நேரம் ஆகணும். 5:30 மணிக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே நம்ம போயிடுறோமா அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீ முருகன் பாகூர் கன்னிக்கோவில் அரியாங்குப்பம் புதுச்சேரி. பாண்டிச்சேரியில் வெயிலை சமாளிக்கிறதுக்காக நிழற்குடை போட்டிருக்காங்க பாருங்கள். க்ரீன் மேட்டை வச்சு பில்லர் மாதிரி அமைச்சு மேலே மேட்டு போட்டிருக்கானுங்க வெயில் கொடுமையை சமாளிக்கிறதுக்காக. நிறைய இடங்களில் செட்டு போடுறாங்க. நிறைய இடங்களில் செட்டு போடுறாங்க. ஈசிஆர் ரூட்டை செக் பண்ணும்போது இந்த திண்டிவனம் ரூட்டில் டிக்கெட் ரேட்டும் கம்மிங்க. 250 ரூபா தான் 2 பேருக்கு. ஒரு ஆளுக்கு 125 ரூபா. வெயில் கொடுமையே பெரிய கொடுமையாக இருக்குது. இதில் டிராஃபிக் வேறு பாண்டிச்சேரியில் முட்டியலைங்க. மூவாயிடுச்சுல பாடி வண்டி மூவாயிடுச்சு. ஒரு லாரி யாரும் உள்ள இடந்து வராம மூவாச்சு. அதுக்குன்னே சிக்னல் போட்டாங்கடா. ஜிப்மர் மேட்டுப்பாளையம். ஒரு வழியாக பாண்டிச்சேரியோட உள்ளே இருந்த டிராஃபிக்லாம் கொஞ்சம் சரி கட்டி அவுட்ரு பைபாஸை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க வண்டி. அவுட்ரு பைபாஸ் அதாவது இந்த டோல்கேட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வண்டி சர மூவ் ஆகிடும். பைபாஸ் ஏறிச்சிங்க வண்டி.
நம்பர் 97. இதுதாங்க நம்ம வந்த பஸ்ஸு. கடை பாருங்கள், எல்லாமே கிளம்பாக்கம் போகிற பேருந்துகள் தான். தொலைதூர பேருந்தா வேதாரண்யம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பிரஸ். இது பாருங்கள், எல்லாமே கிளம்பாக்கம் போகிற பஸ் தான். இந்த பஸ் தான் நம்ம வந்தோம். இப்போ எந்திரிக்கவே இல்லை. இப்போ போன மாதிரி எழுந்துச்சி வராமல் பாருங்கள். குடியார மாதிரி எழுந்துச்சி லம்பி வராமல் பாருங்கள். 4 பேர் அந்த நிற்கிறானுங்க பாருங்கள். 4-5 பேர் சரியான போதை. பஸ்ஸு உள்ள அந்த அலப்பறை பண்ணுறானுங்க, சரியான போதை. எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டு டிரைவரும் கண்ட்ராக்டரும் அமைதியாக வர்றாங்க. ஓகே ஓகே ஓகே, நான் அதுலேயே நானும் ரீச் ஆகிடுவேன் அதுலேயே. ஓகே ஓகே, தேங்க்ஸ்.
நீங்கள் போய் கிராஸ் பண்ணிக்கலாம். கீழே தான் பண்ணலாம். கேப் எடுங்க இல்லையா? மதுராந்தகம் ஏரி தான். ஒரு வழியாக மேல்மருவத்தூர் தாண்டியாச்சு, மதுராந்தகம் ஏரியை தாண்டியாச்சு, செங்கல்பட்டு பக்கத்தில் வந்தாச்சு. நேற்று நைட்டு ஆரம்பித்த ஜேர்னி சிதம்பரம் போய், சிதம்பரத்தில் இருந்து பிச்சாவரம் போய், பிச்சாவரம் டு கடலூர், கடலூர் டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு சென்னை கிளாம்பாக்கம் போய்கிட்டு இருக்கோம். எருமக்கடா கிளாம்பாக்கத்தில் கிடக்குது. போய் எடுத்துகிட்டு சென்னை போக வேண்டியதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். நண்பர்கள் யாராவது சென்னை டு பாண்டிச்சேரி இல்லை பாண்டிச்சேரி டு சென்னை ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா திண்டிவனம் ரூட்டு கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நேரமும் கம்மி, 3.5 மணி நேரம் கரெக்டாக வந்துடுது. ஏன்னா இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்கு, 1.5 மணி நேரம் இருக்குது. பஸ்ஸுமே நல்லா ஸ்பீடாக போகிறாங்க, டிராஃபிக்கும் இல்லை. ஸோ இதை ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ஈசிஆர். உங்களுக்கு ரூட் ஈஸியாக தான் கன்வீனியன்ட்னா ஈஸியாக போய்க்கோங்க, இல்லை இது கன்வீனியன்ட்னா இதை பயன்படுத்திக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். கிளாம்பாக்கத்துக்கு கரெக்டாக எத்தனை மணிக்கு போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கிளாம்பாக்கம் வரைக்கும் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எந்த பஸ்ஸையும் வெரைட்டி போயிட்டு ஓவர்டேக் பண்ணலை, அன்வான்டாக ஹாரன் அடிக்கலை, என்ன ஓவர் ரைஸ் டிரைவிங் கிடையாது. அவர் வழியில் அவர் வாட்டுக்கு போகிறாரு, வண்டி அது வாட்டுக்கு போகுது. 70 வரைக்கும் போகுது, 70 வரைக்கும் போகுது ஸ்பீடு. அவ்வளோதான் அதில் லாக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே ரேஞ்சில் அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. ஸ்மூத்து, எந்த பிரச்சனையும் இல்லை, பாட்டு போகுதுங்க. டீ பிரேக் நிப்பாட்டினார், ஒரு கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் நின்றுச்சு, வந்து எடுத்தார். அது பாட்டு போய்கிட்டே இருக்கு வண்டி. இறங்கி போயிட்டே இருக்காங்க. அந்த ஒரு குரூப் வந்து சரக்கை போட்டு வந்துச்சு, அந்த குரூப்பும் மேல்மருவத்தூரில் இறங்கிடுச்சு. அப்படியே போகுது, அவ்வளோதான். செங்கல்பட்டு எல்லைகளை வந்துட்டோங்க. அதாவது பரமனூர் டோல்கேட் எல்லைகள் அளந்துட்டோம். கிளாம்பாக்கம் அஃபிஷியலாக கிளாம்பாக்கமோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஏன்னா இங்கே வரைக்கும் தான் டிராஃபிக் நிற்கும், அதுக்கு மேலே ஓரளவுக்கு ஃப்ரீயாக போகும். நைட்டும் போகும்போது இங்கேருந்து தான் டிராஃபிக் ஆரம்பிக்கும், மண்டலூர் பெருங்களத்தூர் வரைக்குமே நிற்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பாலாறு பிரிட்ஜு வந்துட்டாலே சென்னையில் வந்துட்டு தான் கன்சிடர் பண்ணிக்கலாம். செங்கல்பட்டு பைபாஸ் ரைட்டில், லெஃப்ட்டில் போனால் காஞ்சிபுரம், ரைட்டில் போனால் மகாபலிபுரம், நிறைய போனால் சென்னை. ஒரு முக்கியமான ஸ்பாட் இது. நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு கோவில் இருக்கும், திருமுக்கூடல், பல சோழர்கள் காலத்து கோவில். ரைட்டில் போனீங்க அப்படின்னா மகாபலிபுரம், பல்லவர் காலத்து பொக்கிஷம். நிறைய போனீங்க அப்படின்னா சென்னை. தாம்பரம் 27 கிலோமீட்டர். அப்போ கிளாம்பாக்கம் ஒரு 27, ஒரு 7 கிலோமீட்டருக்கு போய்பிடிங்க. 20 கிலோமீட்டர் கிளாம்பாக்கம். இப்போ அடுத்து வர்றது பரனூர் டோல்கேட்.
இது வந்து புலிப்பாக்கம் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த புலிப்பாக்கம் மலையில் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே போகலாம். ஆல்ரெடி ஒரு காணொளி பதிவு பண்ணியிருப்பேன். இதில் ஒரு சிலை வந்து கீழேயே கிடக்கும் பல வருடங்களாக. அதை கிடக்குது பாருங்கள். இதோட பாருங்கள் செஞ்சு அப்படியே கிடக்கும், கீழேயே கிடக்கும் முருகன் சிலை. யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள், நல்லாயிருக்கும். கலைநயத்தோடு இருக்கும். இதான் மேலே போகிற வழி. கலைநயத்தோடு இருக்கும். ஏன் அதில் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. பரனூர் டோல் பிளாசா. சிங்கப்பெருமாள் கோவில். முன்னாடிலாம் அந்த சிங்கப்பெருமாள் கோவில் அவ்வளோ டிராஃபிக் நிற்கும். இப்போ இங்கே கூட டிராஃபிக் இல்லை. வேலூர் 113, கிருஷ்ணகிரி 230, ஓசூர் 285, பெங்களூர் 385. சிங்கப்பெருமாள் கோவில். ஃபைனலி கூடுவாஞ்சேரி ரீச் பண்ணிட்டோம். கூடுவாஞ்சேரி ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம் தான். பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் இறங்கிக்கலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. நிறைய போயிட்டு வண்டலூரில் யூ-டர்ன் பண்ணி அப்படியே கீழே உள்ளே வந்து உள்ளே வரும். எதிரா அப்படியே போயிட்டு யூ-டர்ன் பண்ணி அப்படியே உள்ளே வந்துடுவாங்க. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். இல்லை யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதுக்கு. கரெக்டான டைம். இப்போ பஸ் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் வரும்போது எக்ஸாக்டாக 3 மணி, அதாவது 3 மணி நேரம் ட்ராவல் டைமு. அப்படி உள்ளே டர்ன் பண்ணி போகிறது கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. ஸோ அது ஒரு ½ hour சேர்த்திங்கன்னா 3.5 மணி நேரம் பக்காவான டைமிங். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் டீ பிரேக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வச்சுக்குவாங்க. அது கழிச்சிங்கன்னா 3 மணி நேரம் தான். எக்ஸாக்டாக 3 மணி நேரம் தான். 70 கிலோமீட்டர் ஸ்பீடு கரெக்டாக இருக்குது. நைட் டைமில் யாராவது இந்த ரூட்டில் வந்திருந்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி, திண்டிவனம், கிளாம்பாக்கம் இந்த ரூட்டில் வந்திருந்தீங்கன்னா நைட் டைமில் எவ்வளோ நேரம் ஆகுது, டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உடஞ்சிருக்குது ஆக்சுவலாக. ஒரு வழியாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு.
நெக்ஸ்ட் விழாக்கில் சந்திக்கலாம். நம்ம வந்து பஸ் அங்கே நிற்கிது. நெக்ஸ்ட் விழாக்கில் சந்திக்கலாம்.